ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே 5 கிராமத்துக்கு போய் வளகாப்புக்கு தேவையான வெள்ளி காப்பும் வாங்கிட்டு அப்படியே எங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கள் ஊர் என்னென்னு கேட்பீங்கள்ல, இதுதான் என்னோட ஊர், நான் பிறந்த ஊர். என்னோட தம்பியோட ஒய்ஃபு சௌமியாவுக்கு தான் இன்றைக்கி வளகாப்பு. அவங்களுக்கு 7வது மாதம் ஆச்சு. சிம்பிளாக வளகாப்புலாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இனி பேபிலாம் பிறந்து 90லாம் கழிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. கொண்டு போன வளையலை போட்டு விட்டுட்டு குங்குமம் சந்தனமும் வச்சு 2 வாரத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. ஏன் 7வது மாதத்துக்கு வளையல் போட்டு விட்டுறாங்கன்னா, 7வது மாதத்தில் அந்த பேபியோட ஹீரிங் சென்ஸ் ரொம்ப டெவலப் ஆகிருக்கும். அப்போ அம்மா கையில் கிடக்க வளையலோட சவுண்டை கேட்ட உடனே அந்த பிள்ளைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால வளையல் போட்டு விடுவாங்க. ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா மன நிறைவை எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெள்ளை டவலில் எல்லா பண்டத்தையும் கட்டி மடி பண்ட மாதிரி கொண்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு. எங்கள் ஊர் மதகநேரியில் பிரம்மாண்டமாக ஒரு ஐயா கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் வளையல் கிடச்சிச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங்கே ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு. அங்கே போய் ரிசப்ஷனையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.